இருதயத்தில் எப்படி இருக்கணுமா? சுத்தம் உள்ளவர்கள் தேவனை நீங்கள் ஏசப்பா பார்க்க முடியும். தெரியுமா உங்களுக்கு? எவ்வளோ ஒரு கிருபை பெற்றவர். தெய்வத்தை நீங்கள் பார்க்க முடியுங்க, இரட்சகரை நீங்கள் பார்க்க முடியுங்க, மீட்பரை பார்க்க முடியுங்க. சொப்பனத்தில் தரிசனத்தை உங்களோட வந்து பேசுவாருங்க. அப்படின்னா அவர் பேசுகிறதுக்கு நீங்கள் என்ன விதைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதை செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுத்தம், பரிசுத்தம். இந்த உள்ளத்துக்குள்ளே, இந்த ஆவியில், இந்த ஆத்துமால ஒரு பரிசுத்தத்தை கொண்டு வந்தீங்கன்னா, சுத்தத்தை கொண்டு வந்தீங்கன்னா, அவர் உங்கள் முன்னால் வந்து 2 மகளே உனக்கு என்ன வேணும்னு கேட்டுருவார். அவரை நீங்கள் தரிசிக்க முடியும். அவரெல்லாம் பார்க்க முடியாது, அவர் குரலை கேட்க முடியாது, அப்படிலாம் அல்ல. நீங்கள் அப்பா விட்டு பிள்ளை, அழிஞ்சு போய் வித்தில் பிறகு அழியாத வித ஜீவ வசந்த மறுபடியும் பிறந்திருக்கீங்க. அப்போனா என் வாழ்க்கை ஏன் கட்டப்படலை, எனக்கே இந்த பிரச்சனை தீரல, எனக்கே இந்த சிக்கல். நீங்கள் அப்பாட்ட அழகாக கேட்கலாம், அழகாக பேசலாம். ஆனால் பேசுறதுக்கு முன்னால் உங்கள் இருதயம் பரிசுத்தமாக இருக்கணும், உங்கள் இருதயம் சுத்தமாக இருக்கணும். சுத்தமாக இருந்துட்டு, தகப்பனே என்னோடு பேசுங்க, என் குடும்பத்துக்கு ஏன் இந்த பிரச்சனை, என் பிள்ளைக்கு ஏன் இந்த பிரச்சனை, என் தொழிலுக்கு ஏன் இந்த பிரச்சனை, ஏன் வந்து பிரச்சனை முடியாமல் இருக்கிறது, நான் என்ன செய்யணும், என்னோடு இடைப்படுங்க, என்னோடு பேசுங்கன்னு சொல்லி நீங்கள் தைரியமாக ஏசப்பாட்ட பேசக்கூடிய அந்த தகுதி பெற்றவர்கள் நீங்கள் இயேசுவினுடைய பிள்ளைகள். அப்பா உங்ககிட்ட கண்டிப்பான முறையில் பேசுவார். பேசுவதற்கு நீங்கள் தகுதியாகணும். என்ன தகுதி? உங்கள் இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உங்கள் இருதயம் எப்படிப்பட்டதா? அது சுத்தமுள்ள இருதயமாக இருக்கணும். அந்த சுத்தமுள்ள இதயத்தை வர வச்சுட்டு உங்களை எதிர்காலத்தை அப்பாட்ட கேட்கலாம். ஏன் நான் இன்னும் முன்னேற முடியல, இன்னும் ஏன் எனக்கு இந்த நிலைமை, என் ஜெபத்துக்கு ஏன் பதில் இல்லை, எனக்கு பதில் சொல்லுங்கள். என்கிட்ட என்ன குற்றம் இருக்குது, என்கிட்ட என்ன குறை இருக்குது, ஏன் அடுப்பது நடக்கலை? காலம்புரை இதே பஞ்சாயத்தில் தானே போய்கிட்டு இருக்கேன் நான். வாக்குவாதங்களும், முரண்பாடுகளும், சண்டைகளும், பிரிவினைகளும், பகைகளும் உருவாகி கொண்டு தானே இருக்கிறது. ஒரு விடுதலை எனக்கு கிடைக்கலையே. நீங்கள் அழகாக அப்பாட்ட பேசலாம். ஆனால் பேசுவதற்கு முன்னால் உங்கள் இதயத்தை சுத்தப்படுத்திட்டு, பரிசுத்தப்படுத்திட்டு நீங்கள் ஏசப்பாட்ட பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் கேள்விகளுக்கு என் தகப்பன் இயேசு பதிலை கொடுக்குற தேவனாக இருக்கிறார். கைகளை தட்டாப்பாக செலுத்துங்க.